guys, hi. நான் உங்கள் ஷிஃபான். இன்றைக்கி வந்து இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு குரூஷியலான டாபிக். அண்ட் இந்த டாப்பிக்கில் வந்து எதை பற்றி பார்ப்போம்னா ஸ்ட்ரிங்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து எப்போவுமே வந்து ஸ்ட்ரிங்ஸ் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்ட்ரிங்ஸில் அதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறது, லைக் அந்த ஸ்ட்ரிங்ஸை செக் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, அண்ட் ஸ்ட்ரிங்ஸை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுற விதத்தையே அப்படியே லைட்டாக மாற்றுறதுக்கு நம்ம சில ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதை பற்றி தான் இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் இஸ் MTS. நாங்கள் MTSல வந்து என்ன பண்ணுறோன்னா நல்ல கண்டென்ட்ஸ்லாம் போடுவோம். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் MTS, மேக் ஷூர் யூ ஜாயின் அவர் கம்யூனிட்டி பேஜ் விச் இஸ் இன் டிஸ்கிரிப்ஷன் பேஜ். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள அந்த கம்யூனிட்டி லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லெட் ஸ்டார்ட் தி கிளாஸ். இந்த பைத்தான் அப்படிங்கிறது ரொம்ப க்ரூஷியலான ஒரு விஷயம். இந்த பைத்தானை வச்சு தான் நம்ம வந்து நிறையா வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போவுமே பைத்தான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே டாப்பில் இருக்கும். பட் பைத்தான் வந்து மற்ற லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோ தான் சொல்கிறாங்க கம்பைலர், ஏன்னா இது யூஸ் பண்ணுறது இன்டர்பிரட்டர். ஓகேவா? ஸோ லைக்வைஸ் நம்ம வந்து இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ரிங் வந்து பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங்கில் வந்து இப்போ நான் ஒரு எஸ்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எஸ்ன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அது உள்ளக்க நான் வந்து கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். மெமரி ஒரு எஸ்ங்கிற ஒரு மெமரி பாஸ்க்குள்ளே ஒரு கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். தென் அடுத்து நான் என்ன பண்ணேன்னா அதை பிரிண்ட் பண்ண போகிறேன். அந்த பிரிண்ட்டுக்குள்ளே என்ன கொடுக்க போனால் அது பிரிண்ட் ஆக போகுது. அண்ட் இந்த எஸ் அப்படிங்கிற வேரியபிள் இருக்குல்ல, அந்த எஸ் அப்படிங்கிற வேரியபிளில் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணுறேன். அதுக்கு பேர் தான் அப்பர் ஃபங்க்ஷன். இந்த அப்பர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா இங்கே என்ன வேரியபிள் நீங்கள் கொடுத்தாலுமே சரி, இப்போ வந்து நீங்கள் ஏதாவது அல்ஃபபெட் லெவலில் கொடுத்தீங்கன்னா அதை வந்து அப்படியே உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிடும். இந்த அப்பர் கேஸ் வந்து அப்பராக மாற்றி விட்ருவோம், அண்ட் லோவர் கேஸ் வந்து லோவராக மாற்றும். கேபிட்டலைஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணோம்னா இதில் ஃபஸ்ட்டு கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, சீன் இருக்குல்ல, அந்த சியை மட்டும் நம்மளுக்கு கேபிட்டல் பண்ணி விட்ருவோம். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு இது என்ன கூல் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு நான் அப்பராக மாற்ற சொல்கிறேன். பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, அப்பர்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது இது அப்பராக மாற்றிடுச்சு. ஓகே, அப்பர் ஃபங்க்ஷனை மாற்றிடுச்சு. செகண்ட் உள்ளது லோவராக மாற்ற சொல்கிறேன். ஸோ இது ஆல்ரெடி லோவராக தான் இருக்குது. ஸோ இது லோவர் கேஸ் தான் மாற்றிருக்கு. அண்ட் தேர்ட் கேஸில் நான் வந்து கேபிட்டலைஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இது வந்து சியை மட்டும் கேபிட்டலைஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ சியை மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணுறது. கேபிட்டலைஸ்னால் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணுறது. இதுதான் வந்து நம்மளுக்கு உள்ள ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போகலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். இது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக நடத்திட்டு இருப்பான் காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ்லாம். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக நடத்திட்டு இருப்பான். பட் உங்களுக்கு வந்து இதோட ஃபங்க்ஷனாலிட்டி தெரிஞ்சு நீங்கள் அதை வச்சு ப்ளே பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி தான் இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வரேன். ஓகே, இது வந்து என்னதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி எஸ்ன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டு ஒரு செட் ஆஃப் சீக்வன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த சீக்வன்ஸில் வந்து நான் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து என்ன நினச்சிங்களேன், இது வந்து நீங்கள் ஆல்ரெடி ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒரு டாபிக் வந்து பார்த்துருப்பீங்க. போன கிளாஸஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருப்போம்னா ரெண்டு ஆப்ரன்ஸ் கொடுத்து ஒரு ஆப்ரேட்டர் வச்சுருப்போம். ஒரு வேளை ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது ட்ரூவாக போகும், இல்லைனா அது ஃபால்ஸாக போயிடும். இதான் அதாவது பூலியன் எக்ஸ்பிரஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது ரெண்டுத்து தான் கொடுக்கணும்னு சொல்லியிருப்போம். அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். லைக்வைஸ் இங்கே நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது எல்லாமே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படி தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வந்து பிரிண்ட் எஸ்ன்னு கொடுத்துட்டேன். இது என்ன அப்படிங்கிறது நீங்கள் பிரிண்ட் பண்ண சொல்லிட்டேன். அண்ட் இஸ் ஆல் எல்லாமே நம்பராக இருக்கலாம், இல்லை அல்ஃபபெட்டாக இருக்கலாம். ஏஎல் அப்படிங்கிறது அல்ஃபபெட்டை குறிக்கிது, அப்படிங்கிறது நம்பர்ஸை குறிக்கிது. இது அல்ஃபபெட் அண்ட் நம்பர்ஸ் இது ரெண்டுமே இருக்கா, இல்லை ஒன்று இருக்கா, அந்த மாதிரி குறிக்கிறது தான். இது இஸ் ஆல் இது எல்லாமே இஸ் ஆல்ஃபா. இஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது எல்லாமே அல்ஃபபெட்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணுறது தான். அண்ட் லாஸ்ட்டாக அயன்ஸ் வித் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, நம்ம கொடுத்த அந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, அது வந்து நம்ம பேராமீட்டர் கொடுக்குது. இங்கே என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது அப்படியே கடைசியில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். நீங்கள் இந்த கோடை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ரன் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அது என்னவோ அப்படியே வந்துடுச்சு, என்ன ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு உள்ளது வந்து ட்ரூ ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா இது வந்து அல்ஃபபெட் இல்லை நம்பர் அப்படிங்கிறத செக் பண்ண தான் சொல்லியிருக்கேன். ஸோ அல்ஃபபெட் அண்ட் இது நம்பர்ஸாக மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் பிரிண்ட் ஆகிடுச்சு. என்ன மீனிங்னா அல்ஃபபெட் மட்டும் இருக்கணும், இல்லை நம்பர் மட்டும் இருக்கணும், இல்லை ரெண்டு கலந்துருக்கணும் அப்படிலாம் மீனிங் இல்லை. ஏதோ அல்ஃபபெட் இருந்துடணும், இல்லை நம்பர் இருந்துடணும், இல்லை ரெண்டுமே சேர்ந்துருக்கலாம் அப்படிங்கிறதான் இதுக்கு மீனிங். செகண்ட் உள்ளது வந்து இஸ் ஆல்ஃபா. இது எல்லாமே அல்ஃபபெட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறப்ப கண்டிப்பாக இது ஃபால்ஸ் தான். இது எல்லாமே நம்பர்ஸாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபால்ஸ். அண்ட் என்ஸ் வித் MTS வந்துருக்கான்னு பார்க்குறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் வந்து MTSன்னு இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் நமக்கு வந்து ஃபால்ஸ் வந்துருச்சு. இது அப்படியே நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்ப்போமே. இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கடைசியில் MTS கொடுப்பேன். MTS கொடுத்துட்டு இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன்.
லைக் வைஸ் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு உள்ளது எப்போவுமே ட்ரூ ஆகிடும். ஏன்னா இங்கே வந்து நம்பர்ஸ் இருக்குது அண்ட் அல்ஃபபெட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அல்ஃபபெட்ஸ் இருக்குது நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா ட்ரூ ஆகிடும். செகண்ட் உள்ளது அல்ஃபபெட் மட்டும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். செக் பண்ணுறப்ப ஃபால்ஸ் ஆகிடுது. ஏன்னா இதில் நம்பர்ஸ் இருக்குது. இதில் மீனிங் என்னன்னா ஆல் ஆர் அல்ஃபபெட்ஸ் ஒன்லி அப்படிங்கிறதா மீனிங். ஓகேவா, அல்ஃபபெட்ஸ் மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அண்ட் என்ஸ் வித் MTS அப்படின்னு பார்க்குறோம். லைக் வைஸ் இங்கே வந்து MTSல தான் போகுது. MTSல இன்டர்வல். ஸோ அதனால கடைசியில் ட்ரூ ஆகிடுச்சு. ஓகேவா, ஓகே. இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான அவுட்புட் பார்ப்போமே. இப்போ பாருங்க GGH அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்க GGH MTS. ஓகே, இப்போ வந்து இஸ் ஆல் அல்ஃபபெட்டாக இருக்கணும் நம்பராக இருக்கணும் அப்படி செக் பண்ணுறப்ப ட்ரூ ஆகிடுது. அல்ஃபபெட்டாக இருக்கா எல்லாமே சொன்னால் ட்ரூ ஆகிடுது. அண்ட் இஸ் அல்ஃபபெட் எல்லாமே அல்ஃபபெட்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். எஸ் எல்லாமே அல்ஃபபெட்டாக இருக்குது. ஸோ அதனால் ட்ரூ ஆகிடுது. அண்ட் என்ஸ் வித் MTS அப்படின்னு பார்த்தோன்னா MTS தான் எண்ட் ஆகுது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து எல்லாமே ட்ரூ ஆகிடுது. ஸோ இதில் என்ன உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா இது வந்து பூலியன் வேல்யூஸ் எக்ஸ்பிரஷன்றது இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஃபார் லூப் கண்டிஷன்ஸ்லாம் இல்லை, ஃபார் லூப் கண்டிஷன்ஸ் அண்ட் இஃப் எல்ஸ் கண்டிஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் டாபிக் போவோம். இது வந்து 2 டாபிக் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன், கொஞ்சம் கன்வர்ஷன் நடத்துறது, அதாவது லோவர்லேருந்து அப்பர்லேருந்து லோவர் கேபிட்டலைஸ் பண்ணுறது, இதை மாதிரி பார்த்துருக்கோம். அண்ட் இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம கடைசியாக பார்த்துருக்கோம். சரிங்க, இங்கே வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் கடைசியாக பார்த்துருவோம். எஸ் டாட் டைட்டில் தான் பார்ப்போம். டைட்டில் அப்படிங்கிறது நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணுற மாதிரி அது ஒரு ஃபங்க்ஷன் தான். டைட்டில் மாதிரி நம்மளை மாற்றிட்டோம் இந்த ஃபங்க்ஷன். ஓகே, லெட்ஸ் பிரிண்ட் இட். இப்போ பிரிண்ட் பண்ணிங்கன்னா இது வந்து அழகாக கூலாக மாற்றி தந்துருக்கு. ஆல்ரெடி இங்கே கூல் தான் இருக்குது, கூலாக மாற்றி தந்துருக்கு. ஐ மீன் இப்போ வந்து இங்கே கேபிட்டலைஸ் என்ன பண்ணுதோ அதே ஃபங்க்ஷன் அதே மாதிரி தான் மாற்றி தந்துருக்கு. பட் இது வந்து வேறு கேஸில் யூஸ் ஆகிறப்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து அது மாதிரி யூஸ் ஆகும். லைக் இது வந்து நம்மளுக்கு கடைசியில் முடிகிறப்போ நம்மளுக்கு கரெக்டாக வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் விடுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடைசியில் பண்ணும் இந்த ஃபங்க்ஷன். ஓகேவா, ஸோ இதுவும் கொஞ்சம் சிமிலர் தான், கேபிட்டலைஸுக்கும் சிமிலர் தான். பட் கேஸ் மாற நம்மளுக்கு வந்து இதோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து சிக்க மாறும். ஓகேவா, ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, வெயிட் பாருங்க. இப்போ நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுறது கமெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லிட்டு இருக்கோம். சரி, நெக்ஸ்ட் போவோம். இங்கே பாருங்க, இப்போ அடுத்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா MTS ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்பெஷல் சீக்வன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸ்பெஷல் சீக்வன்ஸ்னு ஒன்றும் கிடையாது. லைக் இது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகாது. ஐ மீன் எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது எஸ்கேப் சீக்வன்ஸ் கூட சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அவுட்புட்டில் வரும்போது பிரிண்ட் ஆகாது. இங்கே நம்ம ஸ்லாஷ்ன்னு கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி பிரிண்ட் ஆகாது. ஏன் பிரிண்ட் ஆகாது அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு மறைமுகமான சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணணும். ஓகேவா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ணி காட்டுறேன். பிரிண்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு என்ன நடக்குது, MTS அப்படி பிரிண்ட் ஆகுது, ஈஸ் பிரிண்ட் ஆகுது, ஏன் பிரிண்ட் ஆகுது, கம்யூனிட்டி பிரிண்ட் ஆகுது. ஏன்னா MTS இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்து ஸ்லாஷ் என்ன வருது. ஸ்லாஷ் என்ன நியூ லைன் அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா, இங்கே தான் எழுதுறேன். ஸ்லாஷ் என் அப்படிங்கிறது நியூ லைன் அப்படிங்கிறது மீனிங். இதுமாதிரி டேபு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இப்போ நம்மளுக்கு ஸ்லாஷ் என் மட்டும் புரிஞ்சால் போதும். ஓகேவா, ஸ்லாஷ் என் அப்படின்னு நியூ லைன் கிரியேட் பண்ணிட்டு அடுத்து ஈஸ் பிரிண்ட் பண்ணுவோம், அடுத்து நியூ லைன் கிரியேட் பண்ணுவோம், அடுத்து ஏ பிரிண்ட் பண்ணுவோம், அடுத்து நியூ லைன் கிரியேட் பண்ணுவோம், அடுத்து கம்யூனிட்டி அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுவோம். இதான் வந்து நியூ லைனோட இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ஸ்ப்ளிட் லைன்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒவ்வொரு லைனும் வந்து நம்மளுக்கு நியூ ஒரு லிஸ்ட்டாக மாற்றோம். லிஸ்ட்டுங்கிறது ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் மீன்ஸ் இங்கே வந்து நம்மளுக்கு வேல்யூஸ் இருக்குல்ல, அந்த வேல்யூஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இந்த எஸ் ஸ்ப்ளிட் லைன்ஸ் கொடுத்துட்டான்னு இருக்கலாம். என்ன நடக்கலாம், இங்கே இது வந்து ஒவ்வொரு லைனாக இந்த பாருங்கள், இப்போ நான் இது பண்ணதுனால ஒவ்வொரு லைனாக செப்பரேட் ஆகி வச்சுங்களா, அந்த ஒவ்வொரு லைனையும் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே போட்டு இது வச்சிடும். இந்த ஸ்ப்ளிட் லைனுங்கிறது லிஸ்ட்டுக்குள்ளே போட்டு வச்சிடும். நான் மென்ஷன் பண்ணிட்டு பாருங்கள், லிஸ்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். லிஸ்ட்டுக்குள்ளே செப்பரேட் லைன்ஸாக போட்டு வச்சிடும். ஸோ லைக் அதனால நம்மளுக்கு லிஸ்ட்டுக்குள்ளே இதாகிடும். இதே வந்து நம்மளுக்கு லிஸ்ட்டுக்குள்ளே போட்டு வைக்கணும், ஆனால் எனக்கு வந்து இந்த நியூ லைனாக போடக்கூடாது. அதாவது லைனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது, எனக்கு நார்மலாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஒரு செப்பரேட் இங்கே ஒவ்வொரு லைனாக பிரியுது, பட் பிரியாமல் எனக்கு வந்து செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது நான் வந்து கரெக்டாக பண்ணுறேன். பேசணும் ஒரு வேலையை பண்ணிட்டு அந்த இது பண்ணுறேன் வந்துச்சு பாருங்க, இங்கே எது பிரிண்ட் ஆகிடுச்சு.
MTS stands for quality அப்படின்னு கொடுத்தேன். கொடுத்த பிறகு S dot split எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணணும்னா இந்த கமா எங்கெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன் அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ லைக் வைஸ் அங்கே கமா எங்கெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிச்சு. ஒருவேளை நான் வந்து இந்த கமா எடுத்துறேன், இந்த இடத்துல உள்ள கமாவை எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ ஸ்பேஸ் எடுக்கிறேன். இப்போ நான் இது பண்ணுறேன். அப்போ பாருங்க, இந்த பாருங்க ஒரு எலமெண்ட் அப்படியே இதாக இருக்குது, பிரிய மாட்டேங்குது, இது செப்பரேட் ஆகலை. பட் லாஸ்ட் டைம் வந்து இங்கே எம்டி செப்பரேட் ஒரு செப்பரேட்டாக இருந்துச்சு, கமா வச்சு செப்பரேட் பண்ணிட்டாங்க. அடுத்து இன்னொன்று செப்பரேட் ஆச்சு. ஓகேவா, பட் இங்கே செப்பரேட் ஆகலை, ஒரே லைனாக இருந்துச்சு. ஸோ ஓகேவா, இந்த கமா தான் இங்கே செப்பரேட்டராக யூஸ் பண்ணல. ஸோ இந்த இடத்துல நீங்கள் செப்பரேட்டராக என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அது உங்களோட இஷ்டம், உங்களோட கம்ஃபர்ட் இருக்குது, என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் போவோம். இதான் வந்து நம்மளுக்கு ஸ்ப்ளிட் லைன்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸ்ப்ளிட் லைன்ஸில் ரெண்டு ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஸ்ப்ளிட் லைன்ஸ், இன்னொன்று வந்து நான் ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது டைரக்ட் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு இன்புட் ஃபங்க்ஷனில் யூஸ் ஆகும். நான் அது கேஸ் வரப்போ அந்த கேஸ் வந்து எப்போ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ வந்து நம்மளுக்கு சொல்லித்தரேன். ஓகே, நெக்ஸ்ட் போவோம். வெல், இங்கே பாருங்க, அடுத்து இப்போ ஸ்ட்ரிப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து பார்க்கணும். ஸ்ட்ரிப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்னா என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டீங்கன்னா அதோட ஸ்பேஸ்லாம் இருக்குல்ல, இந்த அன்வான்டான ஸ்பேஸ் நீங்கள் மறந்துட்டு கூட விடலாம். இங்கே வந்து உங்களுக்கு காட்டணும், உங்களுக்கு புரியுறதுக்காண்டி நான் வந்து இவ்வளோ ஸ்பேஸ் விட்டு வச்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் வந்து பெரிய டாக்குமெண்ட் வந்து இது பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு தெரியாமல் ஸ்பேஸ் விட்டுருப்பீங்களா, அந்த இடத்துல ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்களா, அந்த இடத்துல நான் ஸ்பேஸ் வந்து இது ஒயிட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒயிட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்பேஸ் தான், அன்வான்டான ஸ்பேஸு. அது வந்து ஸ்ட்ரிப் வந்து இது பண்ணிடும். இந்த ஸ்ட்ரிப்லேயே வந்து இன்னும் சில இது இருக்குது. என்னன்னா எல் ஸ்ட்ரிப்னு ஒன்று இருக்குது, ஆர் ஸ்ட்ரிப்னு இருக்குது, ரெண்டு இருக்குது. இந்த எல் ஸ்ட்ரிப் வந்து என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட் சைடில் உள்ள இப்போ எம்டிஎஸ்னு இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எம்டிஎஸ்க்கு இந்த லெஃப்ட் சைடில் உள்ள எல்லாத்தையும் இங்கே இருக்கிற எல்லா ஒயிட் ஸ்பேஸையும் டெலீட் பண்ணிடும். ரைட் சைடு பார்க்காது, ரைட் சைடில் வந்து என்ன மாதிரி தான் ஸ்பேஸ் இருந்தாலும் அது வந்து கண்டுக்காது. அண்ட் அதே மாதிரி ரைட் ஸ்பேஸ் வந்து என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடை கண்டுக்காது, ரைட் சைடில் என்ன மாதிரியான இது ஒயிட் ஸ்பேஸ் இருந்தாலும் அது வந்து டெலீட் பண்ணிடும். இதுதான் வந்து இந்த ஸ்ட்ரிப்போட ஃபங்க்ஷனாலிட்டி. இல்லை எல் ஸ்ட்ரிப்பு ஆர் ஸ்ட்ரிப்னு ரெண்டு இருக்குது. இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, எம்டிஎஸ்னு இதாக இருக்குது. எனக்கு வந்து எப்படின்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் வந்து எம்டிஎஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு நிறையா இருந்திருக்கு. ஒருவேளை எஸ் நான் டேட்டா பிரிண்ட் பண்ணால் எப்படி இருக்கும், இந்த ஸ்பேஸ்லாம் விட்டு ரொம்ப தூரத்தில் இந்த எம்டிஎஸ் பிரிண்ட் ஆகும். பட் எனக்கு வந்து இங்கே மட்டும் பிரிண்ட் ஆகுது, இங்கே கிட்ன பிரிண்ட் ஆகுது. அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப் வந்து அங்கே ஃபங்க்ஷன் பண்ணி இது வந்து இங்கே கூட்டி வந்துருக்கு. அந்த ஒயிட் ஸ்பேஸ்லாம் டெலீட் பண்ணிடுச்சு. செகண்ட் எஸ்ஸோட வேல்யூ வந்து நான் மாற்றுறேன். எம்டிஎஸ்ங்கிறத இந்த சைடும் ஸ்பேஸ் விட்டுருக்கேன், இந்த சைடு ஸ்பேஸ் விட்டுருக்கேன், ரெண்டு சைடு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த எம்டிஎஸை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த எம்டிஎஸை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதான் வந்து செகண்டாக இங்கே உள்ள எம்டிஎஸ். ஓகேவா, அடுத்து இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் எல் ஸ்ட்ரிப் பண்ணுறப்ப லெஃப்ட் சைடில் உள்ளது மட்டும் எனக்கு வந்து போகுது, லெஃப்ட் சைடில் உள்ளதை மட்டும் எனக்கு பிடிக்குது. அண்டு ஆர் ஸ்ட்ரிப்னு பண்ணுறப்ப லெஃப்ட் சைடில் உள்ளது அப்படியே அலைவாக இருக்குது. ஓகேவா, ஆர் ஸ்ட்ரிப் பண்ணுறப்ப லெஃப்ட் சைடில் அலைவாக இருக்குது, ஆனால் ரைட் சைடில் உள்ளது போயிடுச்சு. ஓகேவா, இதான் வந்து இதோட மீனிங். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன். இது என்ன புரிஞ்சுங்கன்னா, ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது பேசிக்காகவே ஒயிட் ஸ்பேஸை டெலிட் பண்ணி விட்டுரும். லெஃப்ட் ஸ்ட்ரிப்னா லெஃப்ட் சைட் அந்த ஸ்ட்ரிங்குக்கு லெஃப்ட் சைடில் உள்ள ஒயிட் ஸ்பேஸ்லாம் டெலிட் பண்ணிவிடும். ஆர் ஸ்ட்ரிப்னா ரைட் சைடில் உள்ள அந்த ஸ்ட்ரிங்க்கு ரைட் சைடில் உள்ள ஸ்ட்ரிப் எல்லாத்தையும் ஒயிட் ஸ்பேஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டுரும். இதுதான் வந்து ஸ்ட்ரிப்போட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா, ஓகே, கம்மிங் பேக் டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக பார்க்க தேவையில்ல, ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான் இதெல்லாம், ரொம்ப பேசிக்கான இருக்குது. நீங்கள் இதை வச்சு ப்ளே பண்ணணும். ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக புரியும். ஓகேவா, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னன்னா இது நம்ம டிஎன் வச்சு நம்ம வந்து ட்ரெண்டில் இதெல்லாம் பார்த்துருப்போம், இதில் ஹேஷ்டேக்லாம் வச்சுருப்பாங்க, அவங்களாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி இது வந்து நம்ம டிஎன் வச்சு அப்படியே கொடுத்துருக்கோம். இந்த ஒரு ஸ்ட்ரிங்கில் இந்த ஒரு பெரிய ஸ்ட்ரிங் கொடுத்தாச்சு, ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்தாச்சு. இதை வந்து தான் ஃபஸ்ட்டு நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம டிஎன் வச்சு அப்படிங்கிற நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். பிரிண்ட் பண்ண பிறகு என்ன சொல்லியிருக்கேன்னா, பார்ட்டிஷன் இயில் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் பார்ட்டிஷன் பண்ணி விட்டுரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ கேப்ஸான இ எங்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் பார்ட்டிஷன் பண்ணிடும். அப்போ பாருங்க, இங்கே இ இருக்குது பார்த்தீங்களா, இந்த இ இருக்கனால இந்த இயை மட்டும் பார்ட்டிஷன் பண்ணிடுச்சு, மீதி எல்லாத்தையும் இங்கே பிரிண்ட் பண்ணிடுச்சு.
ஃபஸ்ட்டு உள்ள அந்த கமா இருக்குல்ல, இங்கே உள்ள கமாவையும் அது வந்து கன்சிடர் பண்ணும். இங்கே சின்ன ஸ்பேஸ் இருந்தாலும் அதை கன்சிடர் பண்ணணும். ஸோ தட்ஸ் வை நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு இது வந்துருச்சு. ஓகேவா, ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி போட்டாலும் இங்கே வரும். இது பாருங்கள், இங்கே கமா இது ஸ்பேஸ் விட்றேன், ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் கொடுக்குறப்ப இங்கே பாருங்கள் இங்கே ஸ்பேஸ் வந்துருச்சு. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டில் உள்ளது கன்சிடர் பண்ணணும். அண்ட் ஏ மட்டும் செப்பரேட் பண்ணிடுச்சு. பார்ட்டிஷன் கொடுத்துட்டேன், பார்ட்டிஷன் கொடுத்தா செப்பரேட் பண்ணிடும். ஓகேவா, பார்ட்டிஷன் கொடுத்துட்டா தான் அது எதை பார்ட்டிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் உள்ளே கொடுத்துருக்கேன். நான் வந்து அது வந்துருச்சு. அண்ட் அடுத்து இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ளது மீதி உள்ள எல்லாத்தையும் வந்து ஒரு காமர்ஸ் இது வந்து டுப்பிளாக மாற்றிச்சு. டப்புள்னு சொல்லுவோம், டப்புள்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டப்புளுங்கிறது லிஸ்ட்டு மாதிரி தான், ஆனால் லிஸ்ட் இல்லாமல் லிஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் போடும். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்னா இதுதான் இந்த காட்டுறேன் பாருங்கள். இதான் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் பாருங்கள், ஸ்கொயர் ப்ராக்கெட். இதுக்கு பதிலாக நம்ம வந்து பேரந்தசிஸ்னால் கர்லி ப்ராக்கெட் அது யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் அதான் டப்புள். இது ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குது ரெண்டுத்துக்கும். நான் வந்து இந்த கான்செப்ட் நடத்துகிறப்ப நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸ்ட்ரிங் முடிச்சுட்டு நம்ம அதுக்கு தான் போவோம். ஓகேவா, ஸோ தட்ஸ் வை பார்ட்டிஷன் அப்படிங்கிறது இது பார்ட்டிஷன். ஓகேவா, அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் கவுண்ட்டுங்கிறது உங்களுக்கு மீனிங்காகவே தெரியும். அந்த இங்கிலீஷில் கவுண்ட்னா என்ன, அதில் எவ்வளோ இருக்குது, அந்த செட் ஆஃப் சீக்வன்ஸில் வந்து எவ்வளோ அந்த ஏ இருக்குது, என்ன இருக்குது, இதில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஏ இருக்குது பார்த்தீங்களா, இதில் இ கூட கொடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் என்னென்னா கொடுத்துக்கலாம். அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் கவுண்ட் பண்ணி சொல்லணும். பெரிய இருப்பாங்க, ஏ இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது, அடுத்து இங்கே ஒரு ஏ இருக்குது, 3 ஏ இருக்குது, மொத்தமாக 3 ஏ இருக்குது. அப்போ எனக்கு எவ்வளோ ஏ இருக்குது அப்படிங்கிறது இது ஸ்பின் பண்ணிடுச்சு. ஓகேவா, ஸோ அதான் உங்களுக்கு மீனிங்காக புரியும். அண்ட் அடுத்தது ஏ அப்படிங்கிறது எங்கே இருக்குது, இது வந்து என்ன பண்ணணும்னா பொசிஷன் வந்து சொல்லுவோம். இட் பிரிண்ட்ஸ் தி பொசிஷன் ஆஃப் தி எலமெண்ட். ஓகேவா, அந்த ஏங்கிறது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இது நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். எப்போவுமே அந்த ஸ்ட்ரிங் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 0 இன்டெக்ஸில் தான் இருக்கும். நான் வந்து அடுத்து ஸ்லைசிங் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு டாபிக் நடத்துவேன். இங்கே ஓகேவா, இந்த டாபிக் வந்து நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது. நான் வந்து இதை அப்புறம் சொல்லிடுறேன், டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். ஆனால் இப்போ பாருங்க, இங்கே வந்து ஆக்சுவலாக நம்ம கனெக்ட் பண்ணுறது இது 1 இது 2 இது 3 அப்படி கனெக்ட் பண்ணுவோம். ஆனால் கம்ப்யூட்டர் எப்படி கனெக்ட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் உள்ள பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் உள்ள 0 தான் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா கம்ப்யூட்டரில் 0s and 1s தான் எடுப்படி ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு 0s தான் வரும். ஸோ ஆனால் எஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இப்போ 0 தான். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இங்கே வந்து இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அது இந்த ஸ்பேஸை கூட எடுத்துக்கும், அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இது வந்து 1 எடுத்துக்குது, சாரி 0ன்னு எடுத்துக்குது. அண்ட் இது 1, ஈங்கிறது 1, டீங்கிறது 2, ஹச்சுங்கிறது 3 அண்டு யூங்கிறது 4. இந்த மாதிரி 7th இன்டெக்ஸ், இந்த மாதிரி 7th இன்டெக்ஸ்னால் இதுதான். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து ஏ இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுது. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து நான் இது வந்து என்ன பண்ணணும்னா 7th இன்டெக்ஸுக்கு மேலே எனக்கு வேணும் அப்படின்னா இப்படி கொடுத்துக்கலாம். கமா கொடுத்துட்டு இங்கே வந்து 8th இன்டெக்ஸ்லேருந்து பாரு, 8th இன்டெக்ஸ்லேருந்து எங்கே வந்து ஏ இருக்குன்னு பாரு அப்படின்னு நான் கொடுத்துட்டு நான் பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் பண்ணுறப்ப 8th இன்டெக்ஸ்க்கு அப்புறம், அதாவது இதுக்கு அப்புறம் ட்ரை பண்ண அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி. அப்புறம் வந்து 8th இன்டெக்ஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்குறப்ப இங்கே 10th இன்டெக்ஸில் வந்து ஏ வந்து திருப்பி இருக்குது அப்படின்னால நான் அது பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா, இப்போ வந்து நான் இதுக்கு வேறு என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஸ்பேஸ் கொடுப்பேன். ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ ட்ரை பண்ண போகிறேன். இதில் வந்து நான் எந்த சேஞ்சுமே பண்ணல. ஓகேவா, இதில் வந்து எந்த சேஞ்சுமே பண்ணல. இந்த ஏ வந்து எங்கே இருக்குன்னா 7th இன்டெக்ஸ், இதுதான் 7th இன்டெக்ஸ்ங்கிறது அதான் 0 to கடைசி வேல்யூ வரும். 0ல ஸ்டார்ட் ஆகும், அதான் மீனிங். இப்போ வந்து 8th இன்டெக்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா 8th இன்டெக்ஸ் வந்து இது 7 அப்போ இதுதான் 8. 8th இன்டெக்ஸ்லேருந்து பார்க்க சொல்கிறேன். பார்க்குறப்ப இந்த இடத்துல வந்து அது 11 ஆகப்படுது. ஆமாம் 11th இன்டெக்ஸில் நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது. 8th இன்டெக்ஸ் அப்புறம் எங்கே வந்து ஸ்பேஸ் இருக்குன்னா 11th இன்டெக்ஸில் இருக்குது அப்படிங்கிறதான் மீனிங். ஓகேவா, இதுதான் அந்த ஃபைன் ஃபங்க்ஷனோட. இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் இது யூஸ் ஆகுது. ஓகேவா, அது ஒரே ஒரு லெட்டர் மட்டும் நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கான யூஸ் ஆகுது. அண்ட் கவுண்ட் ஃபங்க்ஷன் இதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து எத்தனை வாட்டி இந்த ஏ அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்காண்டி கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. அண்ட் ஃபைன் ஃபங்க்ஷன் அந்த ஏங்கிற ஒரு லெட்டர் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்காண்டி நம்மளுக்கு ஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. அண்ட் இந்த இடத்துல நம்ம இந்த ஃபைன் ஃபங்க்ஷன் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இண்டெக்ஸுக்கு அப்புறம் வந்து எனக்கு இருக்கிற மாதிரி பாரு அப்படின்னு நம்ம கொடுத்துட்டாண்டி இங்கே வந்து ஒரு காமா கொடுத்துட்டு ஒரு இண்டெக்ஸ் கொடுத்துலாம். இதுதான் இண்டெக்ஸை மீன் பண்ணுறது தான். ஓகேவா, ஸோ இதான் வந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க வேண்டிய டாபிக்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஸ்லைசிங்